திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 37 தீர்த்தச் சிறப்பு. அகஸ்திய மாமுனிவர் ஸ்தல விசேஷத்தை தொடர்ந்து தீர்த்த விசேஷத்தை சொல்லி அருளத் தொடங்குகின்றார். திரு ஆலவாய் வீதி, அந்த வீதியிலே இருக்கின்ற வீடுகள் இடம் அகன்றவை, சிகரங்களை உடையவை. இத்திரு ஆலவாய் சோலைகள் சூழ்ந்த திருநகரம். அப்படிப்பட்ட திரு ஆலவாயில் வீற்றிருக்கின்ற சோமசுந்தர கடவுளினுடைய பெருமையை யார் அளவிட்டு சொல்லத்தக்கவர்கள்? பிரகாசம் இருக்கின்ற முத்துப்போல் வெண்மையாகிய புன்னகையை உடைய பார்வதி தேவியின் அன்பு விளைகின்ற திருமுகத்தின் அழகினை போல குளிர்ச்சி பொருந்திய வாசம் நிறைந்த தாமரை மலர் பூத்த தீர்த்தத்தின் மிகுந்த பெருமையை சொல்லுகின்றோம் என்று அகஸ்திய மாமுனிவர் சொல்லி அருளத் தொடங்குகின்றார். நதிகளுக்கு அரசராகிய கங்கை, காவிரி முதலாகிய நதிகளும், முன்னீர் என்று சொல்லப்படக்கூடிய சமுத்திரமும், இன்னும் மற்றைய தீர்த்தங்களும் மேகங்களும் உண்டாவதற்கு முன்னமே பொற்றாமரை தீர்த்தத்தை இறைவனார் தாம் திருமஞ்சனம் செய்வதற்காக, தன்னை திருமஞ்சனம் செய்விப்பதற்காக சொக்கலிங்க பெருமான் உண்டாக்கிய தீர்த்தம் பொற்றாமரை தீர்த்தம். நிஷ்கள ஸ்வரூபமாய் உலகங்களையெல்லாம் லயப்படுத்தி அந்த முறைமைப்படியே எல்லாருக்கும் பந்தமாகிய விருத்தி உண்டாக நினைப்பற நினைந்து நிற்கும் குற்றமில்லாத அறிவு ஆனந்தமயமாகிய சொக்கலிங்க மூர்த்தியானவர் முன்னாளில் சகல ரூபம் கொண்டு ஒரு திருவிளையாடலை நிகழ்த்த திருவுள்ளம் கொண்டார். திரிநேத்திரங்களை உடையவர், சர்பத்தை உபவீதமாக உடையவர், அரும்பிய வெள்ளிய பிறைக்கீற்றை அணிந்த சிவந்த சடையினை உடையவர், சூலத்தையும் கபாலத்தையும் ஏந்தியவர், சிவந்த கண்களை உடைய தர்மவிடையை உடையவர், மையெழுதிய கரிய கயலை வென்ற கண்களை உடைய உமாதேவியாரை இடபாகத்தில் உடையவராகிய சிவபெருமான் தனக்கு முன்னும் பின்னும் இரண்டு பக்கமும் நந்தி முதலான கணாதிபர்கள் வாழ்த்தி சூழ்ந்து வர, தன் திருமேனி பிரகாசத்தால் எல்லா திசைகளும் ஜொலிக்க திருவிளையாடல் மேற்கொள்வதற்காக திருவிஜயம் செய்கின்றார் சிவபெருமான். ஆதிசேஷனின் நகரம், தேவேந்திரனின் பொன்னுலகம், பிரம்மாவின் உலகம், திருமாலின் உலகம், இவைகளுக்கும் மேல் உள்ள தனது ஞானச் செல்வமிக்க சிவலோகம் என்று எல்லா உலகங்களிலும் சஞ்சரித்து திருவிளையாடல் செய்து திரும்பி அருளுகின்றார் சிவபெருமான். அப்போது பிரம்மனும் தேவேந்திரனும் விஷ்ணுவும் சிவபெருமானின் திருமுன்பு வந்து வணங்கி வாழ்த்தி தொழுது நிற்க, அவர்களுக்கு வேண்டிய வரங்களையெல்லாம் தந்தருளிய சிவபெருமான் பின் தன்னுடைய நகரமாகிய திரு ஆலவாயை அடைந்து அங்கே இருக்கின்ற சிவலிங்கத்தில் சென்றருளுகின்ற நேரம், நந்தி நாயனார் முதலான கணாதிபர்கள் பெருமானின் திரு முன்பு தண்டாகாரமாக விழுந்து விண்ணப்பிக்கின்றார்கள். நெற்றிக்கண்ணை உடைய பெருமானே, அடியவர்களுக்கு அடியவனே, களங்கமில்லாதவரே, ஆனந்த நடனம் செய்பவரே, வேத முடிவன்றி சாஸ்திர முடிவும் உணர்வதற்கரிய ஒப்பில்லாத ஒரு முதல்வனே என்றெல்லாம் கூறி ஸ்தோத்திர ரூபத்தால் துதி செய்து வணங்கி ஒன்று விண்ணப்பிக்கின்றார்கள். பெருமானே, சொக்கலிங்க பெருமானாகிய இச்சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்யவும், அடியேங்களாகிய நாங்கள் ஸ்நானம் செய்து கடைத்தேறவும், கங்கை முதலிய நதிகளும் உலகத்தில் உள்ளவர்கள் குற்றங்களை ஒழிக்கும் தடாக தீர்த்தங்களும் இல்லை. இம்மை மறுமை பயன்களை தரும் வண்ணம் ஓர் தீர்த்தத்தை உண்டாக்கி அருளுங்கள் என்று விண்ணப்பித்து நிற்க, அங்கே மதுரை திரு ஆலவாயில் சொக்கலிங்க பெருமான் எழுந்தருளி இருக்கின்ற அந்த சிவலிங்கம், அச்சிவலிங்க பெருமானுக்கு அடுத்த தென்கீழ் திசையிலே சிவபெருமான் தம் சூலத்தை எடுத்து நில உலகில் நாட்டி அருளினார். நிலத்திலே ஊன்றினார். அந்த சூலம் நில உலகத்தை ஊடுருவி ஆதிசேஷன் இருக்கும் பாதாளத்தையும் ஊடுருவிச் சென்று அண்ட கடாகத்தையும் கிழித்தது. அண்ட கடாகத்தில் கீழே இருக்கின்ற நீரானது சக்கரவாளகிரியின் வெளியே சூழ்ந்திருக்கின்ற அந்த பெரும் புறக்கடல் போலவும், ஊழிக்காலத்தில் நிலை கடந்து திரண்ட கடல் நீரைப் போலவும் பெருக்கெடுத்து மேலோங்க
அவ்வாறு வரும் வெள்ளப்பெருக்கை அமைக என்று சிவபெருமானார் தம் திருக்கரத்தால் அமைத்து தனது ஜட்டாமுடியில் உள்ள தெய்வத்தன்மை உடைய நல்ல கங்கை நீரை தெளித்து பெரிய தீர்த்தமாகச் செய்து சிவபெருமான் நந்தி நாயனாரையும் கணாதிபரையும் பார்த்து சொல்கின்றார், இந்த மகத்தாகிய தீர்த்தத்தை மற்றைய பல தீர்த்தங்களுக்கும் முன்பே இந்த இடத்தில் முதலில் யாம் உண்டாக்கினோம். எனவே இது ஆதி தீர்த்தம் என்று பெயர் பெறும். இனி நாம் உண்டாக்கும் எல்லா தீர்த்தங்களுக்கும் மேலாக இது நிலை பெறுவதால் இதற்கு பரமதீர்த்தம் என்றும் பெயர். அஞ்ஞானம் கெடும்படி ஸ்நானம் செய்தோர்கள் நல்ல நன்மைகளை முற்றும் பெறுவார்கள். எனவே இந்த தீர்த்தத்தின் பெயர் சிவதீர்த்தம். மேலும் இருள் கெட ஞானம் தன்னை கொடுப்பதனால் இதற்கு ஞான தீர்த்தம் என்றும் பெயர். இந்த தீர்த்தம் தன்னை அடைந்து தன்னில் மூழ்கி எழுபவர்களுக்கு மோட்சத்தை தருவதால் மோட்ச தீர்த்தம் என்றும் பெயர். இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து விதிப்படி தர்ப்பணத்தையும் செய்து அந்தணர் கையில் தானங்களையும் கொடுத்து ஸ்ரீபஞ்சாட்சரத்தையும் முறைப்படி உச்சரித்து அன்பினால் எம்மை வழிபட்டு விரும்பி வணங்கி வலம் செய்து துதித்து எம்மை மகிழச் செய்தவர்கள் உடல் எடுத்ததனால் எந்த பயனை அடைய வேண்டுமோ அந்த பயனை அடைவார்கள். பிறவி எடுத்ததன் பயன் முக்தி மோக்ஷம். எனவே அந்த பயனை அடைவார்கள் என்று பெருமானார் அருளினார். இந்த தீர்த்தத்தால் எம்மை அபிஷேகம் செய்தால் 14 உலகங்களிலும் இருக்கின்ற மேம்பட்ட முடிவில்லாத தீர்த்தங்கள் யாவையும் கொண்டு அபிஷேகம் செய்வதனால் வரும் பயன்கள் முற்றும் வந்து கைகூடும். இங்கு வந்து இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து இவ்விடத்தில் எழுந்தருளிய நமது சிவலிங்கத்தை உங்கள் சிந்தையில் ஆர்வம் பூஜை செய்யுங்கள் என்று சிவபெருமான் நந்தி முதலான கணநாயகர்களை பார்த்து அருளினார். அத்தகைய சிறப்புமிக்க தீர்த்தமே தற்பொழுது பொற்றாமரை குளம் என்றும் பொற்றாமரை தீர்த்தம் என்றும் அழைக்கப்பட்டு மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலின் மத்தியிலே அமைந்திருக்கின்றது. எனவே இவ்வாறு அருளிய சிவபெருமான் அத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து தன் கட்டளையால் பெருமை பொருந்திய கணநாதரையும் ஸ்நானம் செய்வித்து அனாதியாய் உள்ள பரிசுத்தமாகிய சிவலிங்கமாகிய சொக்கலிங்கத்துள் சென்று வீற்றிருந்து அருளினார் சிவபெருமான். அந்த மகத்தாகிய தீர்த்தத்தால் நந்திநாயனார் முதலிய கணநாதர்கள் விதி வழியே ஆகமங்களின் வழியே சோமசுந்தர கடவுளுடைய திருமுடி மேல் அபிஷேகம் செய்து குற்றமற பூஜித்து தாங்கள் விரும்பிய எல்லா பயன்களையும் அடைந்தார்கள். அப்படிப்பட்ட பெருமைமிகு தீர்த்தம் பொற்றாமரை தீர்த்தம். அது வந்த முறை இது ஆகும். அத்தீர்த்தத்தின் மான்மியத்தையும் சொல்கின்றேன் கேளுங்கள் என்று கூறியருளிய அகஸ்திய மாமுனிவர் பொற்றாமரை தீர்த்தத்தின் மகாத்மியத்தை சொல்லத் தொடங்குகின்றார். சங்குகளை எரிகின்ற அலைகளை உடைய ஞானமயமாகிய இப்பொற்றாமரை தடாகத்தை தரிசித்தால் பாவத் தொடக்கு நீங்கும். ஸ்நானம் செய்தால் விரும்பும் எல்லா பொருட்களும் வந்து கைகூடும். மனம் ஒன்று சேர்ந்து ஸ்நானம் செய்யும் பொழுது ஒவ்வொரு முழுக்குக்கும் உலகத்தில் உள்ள வரம்பில்லாத எல்லா தீர்த்தங்களிலும் ஸ்நானம் செய்ததால் வரும் பயன்கள் யாவும் வந்து கைகூடும். பொற்றாமரை தீர்த்த குளத்தில் நீராடும் முறை என்பது சரீரத்தை முதலில் மிருத்திகை முதலானவைகளால் ஆகமத்தில் விதித்த வழியே சுத்தம் செய்ய வேண்டும். மிருத்திகை என்பது மண் முதலியவை என்பவை 9 வகை மண், 7 வகை தளிர்கள், பஞ்சகவ்யங்கள். இது திருவானைக்கா புராணம் ஸ்நான விதி படலத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. 9 வகை மண் என்பது 9 மரங்களின் அடியில் அந்த வேறு அடியில் இருக்கின்ற புனிதமான மண். அரசமரம், கூவிள மரம், துளசி, புளி, ஜம்பு, புரசை முதலான 9 வகை மரங்களின் அடியிலே இருக்கின்ற புனித மண். அதே போன்று 7 வகை தளிர்கள் என்பவை துளாய், புளி, ஜம்பு, கூவிளம், வடமரசு முதலானவைகள் பஞ்சகவ்யங்கள். இவைகளால் ஆகமத்தில் விதித்த வழியே சுத்தம் செய்து வர்ணசூக்த மந்திரத்தை உச்சரித்து ஸ்நானம் செய்தால் இப்பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்தால் அந்த ஸ்நானமானது
பரிசுத்தமாகிய பெரிய தீர்த்தங்கள் எல்லாவற்றிலும் ஸ்நானம் செய்து 4 வேதங்களையும் ஆராய்ந்து உணர்ந்த அந்தணர் கையில் எல்லா பொருள்களையும் தானம் செய்ததால் வரும் குற்றமற்ற பயன்களை தந்து நிற்கும். தெய்வத்தன்மையுடைய இத்தீர்த்தத்தை ஸ்பரிசித்தாலும் மோட்சமாகிய கரையை அடைவார்கள். பொறாமை முதலிய தீக்குணங்களால் வந்த தீவினையாகிய கடலாகிய இந்த பிறவிக்கடலிலிருந்து நீந்தி பெறுவதற்கரிய மோட்சமாகிய கரையை இப்பொற்றாமரை தீர்த்தத்தை நினைப்பின்றி வெறுமனே ஸ்பரிசித்தாலும் கூட அடைவார்கள் மோட்சத்தை. இது சத்தியம் ஆகும். நெருப்பினை நினைவின்றி தொட்டாலும் கூட சுடுவது போல தெய்வத்தன்மை பொருந்திய இத்தீர்த்தத்தினை நினைப்பின்றி தீண்டினாலும் இந்த பேற்றை அடைவார்கள். இத்தீர்த்தத்திலே எப்பொழுதும் ஸ்நானம் செய்பவர்கள் ஜீவன் முக்தியை அடைவார்கள். அத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்ததால் வரும் சிறப்புமிக்க பயன்களுக்கு வர்ணமந்திர ஸ்நானம், ஆக்னேய மந்திர ஸ்நானம் முதலான ஞானத்தை தரும் ஸ்நானம் செய்தவர்கள் அடையும் பயன்களெல்லாம் சிறிதும் ஒப்பாகாது. அவ்வளவு பெரிய பெருமை உடையது பொற்றாமரை குளத்திலே செய்கின்ற ஸ்நானம். மிருத்திகை ஸ்நானம், திவ்ய ஸ்நானம், கபில ஸ்நானம், விபூதி ஸ்நானம், மானத ஸ்நானம், வாயு ஸ்நானம், நிர்மாலிய ஸ்நானம் என்பவைகளால் அடையும் பயனை விட பல மடங்கு பயன்கள் பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்ததால் கிடைக்கும். பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்நானம் செய்து திரு ஆலவாய் உடைய சோமசுந்தர கடவுளையும் வணங்குபவர்கள் மறுமையில் மேலான மோட்சத்தை அடைவார்கள். எந்த நல்ல நூலும் எடுத்து கூறிய அந்த தீர்த்தமானது பரிசுத்தமுடைய எல்லா தீர்த்தங்களுக்கும் மேம்பட்டு சொல்லுதற்கரிய புனிதமாகிய பரிசுத்த தீர்த்தமாய் என்றும் நிலை பெற்றிருக்கும். இப்பொற்றாமரை தீர்த்தத்திலே ஸ்ரத்தை இல்லாமல் நீராடியவர்கள் கூட ஸ்வர்க்கத்தை அடைவார்கள் என்றால், ஸ்ரத்தையோடு அதனில் நீராடி தேவர்கள் முதலானவர்களுக்கு விருப்பத்தோடு அரிசி எள் கொண்டு தர்ப்பணத்தை விதிப்படி செய்து முடித்தவர்கள் அஸ்வமேதம் முதலான யாகங்கள் அனைத்தையும் செய்வதால் வரும் பயன்களை அடைவார்கள். மற்றைய பெரிய ஸ்தலங்களில் செய்யும் விரதங்களும் பூஜையும் தானமும் மகா தருமமும் ஹோமமும் தபசும் ஜபமும் தியானமும் இவைகளால் உண்டாகிய பெரிய பயனை காட்டிலும் ஞான வடிவாகிய பெரிய பொற்றாமரை தீர்த்தத்தின் கரையிலிருந்து விரதம் முதலியவற்றை விரும்பிச் செய்தால் வரும் பயன் கோடி அதிகம் ஆகும். ஒருவர் தனது ஜனன நட்சத்திரத்தில் இத்தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்தால் தொன்று தொட்டு வரும் பெரிய பிறவிக் கடல் வற்றும். சித்திரை, கார்த்திகை, மாசி என்னும் மாதங்களில் ஸ்நானம் செய்து பிதுரர்கள் பொருட்டு பிண்டம் கொடுத்தால் அப்பிதுரர்கள் அழுந்திய பிறவிக்கடலிலிருந்து நீங்கி மோட்சக்கரையை அடைவார்கள். பிதுரர்களாகிய தங்களது முன்னோர்கள் மனம் வாக்கு காயத்தினால் தேடிய பாவங்களை நீக்க வேண்டும் என்று நினைத்து இத்தீர்த்தக்கரையில் செய்யும் கடன்களை பிதுர்க்கடன்களை செய்து முடிக்க அப்பிதிரர்கள் பொருட்டு எத்தனை எள்ளை எவர் நேர்ந்தாலும் எள்ளுக்கு 1000 ஆண்டு, ஒரு எள்ளுக்கு 1000 வருடம் அப்பிதுரர்கள் ஸ்வர்கலோகத்தில் போகத்தோடு வாழ்வார்கள். ஸ்வர்க்கம் முதலிய திரிலோகங்களிலும் உள்ள தீர்த்தங்கள் யாவும் முறைப்படி எந்நாளும் சேவித்து ஏவல் வழி நிற்கும் இந்த பொற்றாமரை தீர்த்தத்தில் எந்நாளும் ஸ்நானம் செய்து எவர் அந்த தீர்த்த நீரால் எப்பொழுதும் சிவபெருமானை பூஜை செய்வாரோ அவர் இந்த பிறவியிலேயே மோட்சக்கரையை அடைவார். விடுத்தற்கரிய நித்திய ஆகுதியும் பெரிய விரதமும் வேதம் ஓதுவதும் தடுத்தற்கரிய தானமும் தவமும் ஆகிய இவைகள் தரும் பயன்களெல்லாம் இத்தீர்த்தத்தின் கரையிலிருந்து சிவபெருமானை அர்ச்சனை செய்பவர்க்கு தானம் கொடுக்கும் புண்ணிய பயன்களில் கோடியில் ஒரு கூற்றுக்கேனும் அவையெல்லாம் ஒப்பாகாது. முந்தைய பல பிறவிகளிலே நியமமாக நல் ஒழுக்கங்களை மேற்கொண்டு உண்மையாகிய விரதத்தையும் தானத்தையும் தவத்தையும் செய்து பரிசுத்தமுடையவர்களாகி நடுநிலையாகிய நல் ஒழுக்கத்தில் சிறந்த சித்தர்களுக்குத்தான் இங்கே நித்தியமும் ஸ்நானம் செய்ய முடியுமே அன்றி இத்தீர்த்தமானது மற்றையவர்கள் இப்பிறப்பில் அடைந்து நித்தமும் ஸ்நானம் செய்வதற்கு மிக அரிது அரிது அரிது. சந்திரன் சூரியனிடம் ஒடுங்கும் தினமாகிய அமாவாஸ்யை மற்றும் மாதப்பிறப்பு, கிரகண காலம்,
வியதிபாதம் முதலிய இந்த புண்ணிய தினங்களில் இன்ன பயனை அடைய வேண்டும் என எண்ணி ஸ்நானம் செய்து ஸ்துதிகள், தர்ப்பணம், தானம் புரிதல், மந்திரம் ஜெபித்தல் என்பவை அந்த தொகையிலே ஒன்றுக்கு ஒன்று அதிக பயன் தரும். துதி செய்தல், தர்ப்பணம் செய்தல், தானம் கொடுத்தல், மந்திரம் ஓதுதல் இவை 4. இவை ஒன்றுக்கு ஒன்று 100, 1000, 100,000, அனந்தம் என்று அதிகமான பலன்களை தரும். சித்திரை விஷு, ஐப்பசி விஷு என்ற சித்திரை மாத பிறப்பு, ஐப்பசி மாத பிறப்பு புண்ணிய காலங்களிலே நீராடினால் மற்றைய காலங்களில் நீராடிய பயனை காட்டிலும் 10,000 மடங்கு அதிக பயன் கிடைக்கும். தை மாத பிறப்பு, ஆடி மாத பிறப்பு என்ற உத்தராயண, தட்சிணாயன புண்ணிய காலங்களிலே நீராடினால் மற்ற காலங்களில் நீராடியதை விட 20,000 மடங்கு பயன் கிடைக்கும். அமாவாஸ்யையும் சோமவாரமும் சேர்ந்து வருகின்ற நாளிலே ஸ்நானம் செய்தால் அனந்த மடங்கு பலன் கிடைக்கும். பிரயாகையில் திரிவேணி சங்கமத்தில் தை மாதம் முழுவதும் 30 நாள் முழுவதும் ஸ்நானம் செய்வதால் வரும் பயன் பொற்றாமரை தடத்தில் ஒரு நாள் ஸ்நானம் செய்பவன் அடைவான், பெறுவான். விரதமாகிய ஒழுக்கத்தை மேற்கொண்டு இடையில் நீங்காமல் 1 வருடம் ஸ்நானம் செய்து மீனாட்சி அம்மையையும் தேவர்கள் சிகாமணியாகிய சோமசுந்தர கடவுளையும் பூஜித்தால் மலடிக்கும் சத்புத்திரன் பயன் உண்டாகும். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் இந்த 4 புருஷார்த்தங்களிலே இத்தீர்த்தத்தை தரிசித்த மாத்திரத்திலேயே தர்மத்தை அடைவார்கள். இத்தீர்த்தத்தை ஸ்பர்ஷித்தால் அர்த்தம் என்ற பொருள் மிக கிடைக்கும். உள்ளங்கையில் அள்ளிக்கொள்வதனால் இன்பம் என்கின்ற காமப்பயன் கிடைக்கும். இத்தீர்த்தத்தில் மூழ்குவதால் மோக்ஷ இன்பம் என்ற 4வது புருஷார்த்தமும் கிடைக்கும். 8 திசைகளிலும் நதி வடிவமும் தடாக வடிவமுமான மகத்தாகிய தீர்த்தங்கள் யாவும் இப்பொற்றாமரை தடாகத்திலே இருப்பதால் இப்பொற்றாமரை தீர்த்தத்தில் நீராடியதன் 1 கோடி பேற்றுள் 1 கோடியில் 1 பங்கு பேற்றுக்கு கூட மற்றைய நதிகளிலும் தடாகங்களிலும் நீராடிய பலன் சமமாகாது. சிவபெருமான் இத்தீர்த்தத்திற்குரிய பெயர்களையும் அதற்குரிய காரணங்களையும் அருளினார். அதோடு மட்டுமல்ல, இத்தீர்த்தத்திற்கு, பொற்றாமரை தடாகத்திற்கு இன்னும் நிறைய திருநாமங்கள். சிவபெருமானின் திருமுடியில் பொருந்திய கங்கை நீரில் பின்பு அந்த தீர்த்தம் கலந்த தன்மையால் இதற்கு சிவதீர்த்தம் என்று பெயர். அளவில்லாத தீர்த்தங்களுள் மேலான உத்தமமாக தோன்றி விளங்குவதால் நூல்களை ஆராய்ந்த பெரியோர் இத்தீர்த்தத்தை உத்தம தீர்த்தம் என்று கூறுவர். பல இதழ்களையும் விரித்துச் சிவந்த பொற்றாமரை மலர்ந்த தன்மையால் பொற்றாமரை தீர்த்தம் என்றும் கூறுவர். தர்மம் முதலான புருஷார்த்தங்கள் 4ஐயும் கொடுப்பதால் தர்ம தீர்த்தம் எனவும், அர்த்த தீர்த்தம் எனவும், காம தீர்த்தம் எனவும், மோக்ஷ தீர்த்தம் என்றும் பெயர். பாவம் என்கின்ற விறகுக்கு இத்தீர்த்தம் பெரும் நெருப்பு ஆகும். இவ்வாறு கடலை உண்டு தேவேந்திரனுடைய துன்பத்தை தீர்த்த அகஸ்திய முனிவர் இந்த அரிய ஸ்தலத்தினது மிக்க பெருமையையும் பொற்றாமரை தீர்த்தத்தின் பெருமையையும் கூறி, இந்த பெருமைகளையெல்லாம் ஒருவர் சொல்ல அதனை கேட்டவர்கள் துன்பமில்லாத போகத்தையும் மோட்சத்தையும் அடைவார்கள் என்று கூறியருளினார் அகஸ்திய மாமுனிவர் என்று இந்த அளவில் தீர்த்த விசேஷம் நிறைவடைகின்றது. தொடர்ந்து மூர்த்தி விசேஷம் என்பதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.